கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். I, the Lord, say, O nation of Israel, can I not deal with you as this potter deals with the clay? In my hands, you, O nation of Israel, are just like the clay in this potter's hand. இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் தெய்வீக அதிகாரத்தையும் மனிதரின் பதிலளிக்க வேண்டிய நிலையையும் பற்றிய ஒரு மிக சிறப்பான உருவகத்தை வழங்குகிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இந்த குயவன் செய்தது போல, இது ஒரு உருவக காட்சி. கர்த்தர் எரேமியாவை ஒரு குயவனின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அங்கு ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். அது அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தமக்கு பிடித்தமானபடி வேறொரு பாத்திரமாக ஆக்குகிறான். இது ஒரு முக்கியமான உருவகம். இங்கு குயவன், அதாவது பாட்டர், தேவன், களிமண், கிளே, இஸ்ரவேல் மக்கள். நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இது தேவனின் சத்தமான கேள்வி. இது ஒரு சவால் நிறைந்த வினா. நான் சுயாதீனமான தேவனாக என் காலுக்கு கீழுள்ள களிமண்ணை என் விருப்பத்திற்கேற்ப மாற்றுவது போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாதா என்று கேட்கிறார். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்வது முழுமையான கட்டுப்பாடு. நாம் தேவனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறோம். மனிதன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தினாலும் உண்மையில் நாம் கர்த்தரின் கைகளில் உள்ள களிமண் போல. அவர் எப்படி செய்தால் நல்லதோ அந்தப்படி உருவாக்க, திருத்த, தண்டிக்க அல்லது நற்பாடாக ஆசீர்வதிக்க அவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்வதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ், நாம் அனைவருமே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். அவரே நம்மை உருவாக்கினார். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ! களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியை ஆனது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ என்று ஏசாயா 45:9 வாசிக்கிறோம். மனிதன் தன் படைப்பாளியான தேவனிடம் சந்தேகம் கேட்பது உணர்ச்சி வீணாகும். நாம் களிமண் என்பதால் தேவனின் கட்டுப்பாட்டுக்கு இணங்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன்
களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ என்று சொல்லப்பட்டிருப்பதை ஏசாயா 29:16 வாசிக்கிறோம். மக்கள் தேவனை மறுத்து தங்கள் வழிகளில் செல்வதற்காக கண்டிக்கப்படுகிறார்கள். இது தேவனின் படைப்பை மறுத்ததற்கு சமம். மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன என்று பவுலடிகளார் மிக தெளிவாக கேட்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் இறை அதிகாரம் உடையவர். நம்மை எந்த வகையில் உருவாக்கவும் அவருக்கு முழுமையான அதிகாரம் உண்டு. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தருடைய கரங்களில் நாம் களிமண்ணாக இருக்கிறோம். We are clay in the hands of the Lord. தேவன் எந்த காரியத்தையும் அனாவசியமாக செய்யவில்லை. எதையும் திட்டமிட்டு நுட்பமாக நம்மை ஆக்குகிறார். நாம் அவருடைய கையின் கிரியைகள். நம்மை ஒவ்வொன்றாக பார்த்து தன்னிச்சையாக மாற்றுகிறார். தேவனின் செயலை நம்புங்கள். அவரது திட்டத்திற்கு உறுதியாக ஒப்புக்கொடுங்கள். நாமோ களிமண். பணிந்த மனப்பான்மை தேவை. களிமண் குயவனை எதிர்க்க முடியாது. நம்மை மாற்றும் பணியில் தேவனுக்கு அனுமதி கொடுங்கள். மனம் திரும்புதல், அடக்கம், பணிவு, கீழ்ப்படியும் வாழ்க்கை அவசியம். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய கைகளை நம்மில் வேலை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் உடைப்படுவோம், வீழ்வோம். ஆனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அழிந்த பாத்திரத்தை எடுத்து தேவன் புதிதாக அமைக்கிறார். நம்பிக்கையுடன் திரும்புங்கள். தேவன் மறுபடியும் உங்களை தெய்வீக பாத்திரமாக ஆக்குவார். தேவன் உங்களை இழிந்த நிலையில் விட்டுவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையை ஒரு மகிமையான பாத்திரமாக ஆக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரிடம் பணிந்தால் அவர் உங்களின் உடைந்த பகுதிகளையும் புதிதாக உருவாக்குவார். இஸ்ரவேல் மட்டுமல்ல, நாமும் தேவனின் கைகளில் உள்ள களிமண். அவர் எப்படி செயல்பட விரும்புகிறாரோ அதற்கேற்ப நாம் அமைந்து கொள்ள வேண்டும். அதே பணிவுடனும் தாழ்மையுடனும் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் நல்ல குயவனாக இருக்கிறீர். நாங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் களிமண் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்வத்தையும் எங்கள் திட்டங்களையும் கைவிட்டு உமது கரங்களை எங்களுக்குள் வேலை செய்ய எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது வாழ்க்கை எவ்வளவு முறிந்து போனதாய் இருந்தாலும் நீர் அதை திருத்தி புதிதாக ஒரு மகிமை மிக்க பாத்திரமாக மாற்றுவீர் என்ற
பரிபூரண விசுவாசத்துடன் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.